ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ரேயர்ஸ் ஆஃப் டேவிட் பார்த்துட்டு இருக்கிறோம். சாம்ஸ் 51. முதல்ல மீறுதல்களை ரெகனைஸ் பண்ணுறார், பவுண்டரியை தாண்டிட்டேன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, எனக்குள்ளே அந்த நேச்சரே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேச்சரை அறிகிறாரு, அதுக்கும் மன்னிப்பு சுத்திகரிங்கன்னு கேட்குறாரு. மூணாவது, ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுறாரு. நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன்றதில் ஸ்பெசிஃபிக்காக அதை மென்ஷன் பண்ணுறாரு. நிறைய டைம் நம்ம பாவம் பண்ணுறோம், பட் சாரி ஆண்டவரே அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் தாவீது ஒன்று சொல்லி தர்றாரு, ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதம் பாவம் செஞ்சுட்டேன். அப்போ என்னென்னா காட் யாருன்றது ஆனால் அறிவு தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. அவர் பரிசுத்தமானவர், பாவம் பிடிக்காது, அசுத்தம் பிடிக்காது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருந்தான்னு சொல்கிற பாருங்க. தேவரீர் ஒருவருக்கே 51:4 தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விலகவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இது அறிக்கை எடுக்கிறேன். அப்போது when you pray, when you fall down, when you don't just pray for ஒரு நமக்கு தேவை அந்த நேரத்தில் ரிலீஃப், ஃபர்கிவ்னஸ், மன்னிச்சுன்னு ஆண்டவர் ஆள் தான். அதுக்கு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி அப்படின்னு இல்லைங்க. வெறும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறது மட்டும் விரும்பலை, நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறார். அப்போ தாவீது மூணாவது ஒரு அழகான காரியம் பண்ணுறாரு. நீங்கள் எப்படிப்பட்டவர்ன்ற அறிவு எனக்குள்ளே, அறிவோடு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதம் நான் சும்மா அது மனுஷனுக்கு விரோதம் பாவம் பண்ணல, நான் உங்களுக்கு விரோதம் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் யாருன்ற அறிவு தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்குறேன், ஆண்டவர் யாருன்ற அறிவு உங்களுக்குள்ளே இருக்கா? வேதத்தில் இப்படி நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இளையகுமாரன் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அப்பா சொல்கிறான், அப்பா நான் உங்களுக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன். அப்போ அவனுக்குள்ளே பாருங்கள், உண்மையான ரிப்பென்டன்ஸ் வந்தனால கர்த்தர் யார் என்கிற அறிவு, தகப்பன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு உள்ளே வந்துட்டு. ஆயக்காரன் வானத்தை கூட ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு ஜோம் பாவியாக இருக்கிறன் மேல் கிருபையாரும். அப்படின்னா மேலே இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு தூய்மையானவர் என்கிற அறிவு. அதனால தான் சொல்கிறாரு, இவ்வளோ தெரிஞ்ச எனக்கு நான் மீறுதல்கள் தாண்டிட்டேனே, தெரிஞ்சு நான் தாண்டிட்டேனே, எனக்குள்ளே அந்த நேச்சரை நான் இவ்வளோ அசிங்கமான நேச்சர் எனக்குள்ளே இருக்கேன். என் மீறுதல்கள் நீங்கள் சுற்றிங்க, என் அக்கிரமம் நீங்கள் என்னை சுற்றிக்கிறீங்க. மூணாவது, நான் உங்களுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டேன், நான் அதனால தான் அந்த அறிக்கை எடுக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உண்மையாக அர்ப்பணிக்கும் போது அறிக்கை எடுக்கிறவன், தாழ்த்தப்படுகிறவன் இரக்கம் பெறுகிறான். தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. நான் எல்லாம் பார்த்து போய் நிற்காதீங்க. God never likes a prideful heart. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் தாங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.